السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. السلام عليكم ورحمة الله وبركاته. سلام கேட்டுச்சா? الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் மற்றும் ஒரு சந்திப்பில் நாம் இங்கே ஒன்று விழித்திருக்கின்றோம். கடந்த வாரம் ஒரு தலைப்பில் ஒரு வகுப்பை நம்ம அட்டெண்ட் செஞ்சோம், அப்படிதானே இல்லையா? என்ன தலைப்பு? குர்ஆனோடு நாம் எப்படி இருக்கின்றோம், அந்த குர்ஆன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன, குர்ஆன் நமக்கு சொல்வது என்ன அப்படின்னு சொல்லி சில செய்திகளை நம்ம பார்த்தோம். அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம். என்னென்னலாம் ஞாபகம் இருக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம், கடந்த வாரம் யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்க? கை தூக்குங்க. சொல்லுங்க பார்ப்போம். என்னெல்லாம் பார்த்தோம்? ஞாபகம் இருக்கிறது சொல்லலாம். குர்ஆன் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். குர்ஆன் என்றால் ஓதப்படக்கூடியது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். ஒன்று. வேற
குர்ஆனுடைய சிறப்புகளை பார்த்தோம், அப்படிதானே? அதே மாதிரி நாளைக்கு மறுமையில் அது என்ன செய்யும், நமக்கு ஷஃபாஅத் செய்யும் சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? அப்போ நம்ம தெரியக்கூடிய செய்திகள் என்ன செய்யணும், பதிவு செஞ்சு எழுதி வைக்கணும். எழுதி வச்சாதான் உங்க மனசுல நிற்கும். யாரில் எழுதி வச்சீங்க, யாரில் நோட்டு கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு நோட்டு கொண்டு வந்தவங்களா காட்டுங்க போகும், தூக்கி. அடுத்த டைம் நோட்டு கொண்டு வராதவங்க கொண்டு வாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு பாயிண்டா சொல்லுவோம், அது நீங்க அழகாட்டு அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நீங்க திரும்ப அந்த பேஜ் நீங்க எடுத்து பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணா போதும். சரியா? அப்படியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, நோட்டு கொண்டு வந்தவங்க. நோட்டு கொண்டு வந்தவங்க என்ன செய்யணும்? இப்ப போடுங்க, JYM அப்படின்னு போட்டு, கிளாஸ் 5 போட்டு, தலைப்பு என்ன? இன்னைக்கு பேச போற தலைப்பு என்ன கேட்டோம்னா, தொழுகையோடு நாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? அதனால முழு கவனத்தை இங்க செலுத்துங்க. யார்கிட்ட பக்கத்துல பேசாதீங்க. தூக்க வரமா இருந்துச்சுன்னு சொன்னா பேச வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். இப்ப தொழுகையோடு நாம் சொல்லி சில செய்திகளை நம்ம தெரிந்திருக்க போறோம். ஓகேவா? இந்த தொழுகை என்பது ஒரு முஸ்லிம்க்கு எத்தனை வக்து தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு? சொல்லுங்க. தெரிஞ்ச பதிலா இருந்தாலும் சொல்லுங்க. 5. மத்தவன் அவன் சொல்லுவான் இவன் சொல்லுவான் இல்லாம ஆன்சர் பண்ணதான் நமக்கு என்ன ஆகும், ஒரு புரிதல் ஏற்படும். எத்தனை வக்து தொழுகை நமக்கு? 5 வக்து தொழுகை. அந்த தொழுகையுடைய பெயர்கள் என்ன? ஃபஜ்ர் தொழுகை, அப்புறம் லுஹர் தொழுகை, அஸர் தொழுகை, மக்ரிப், இஷா. இப்படி 5 நேர தொழுகைகள் இருக்கு. ஓகேவா? இதுவெல்லாம் நமக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகை. எப்படி? கடமையாக்கப்பட்ட தொழுகை. அதே மாதிரி சுன்னத் தொழுகைன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்குது. சுன்னத் தொழுகைனா எப்பெல்லாம் நம்ம தொழுகுவோம்? ஃபஜ்ருக்கு முன்னாடி ஒரு 2 ரக்காத் தொழுகுவோம். அப்புறம் லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத். லுஹருக்கு அப்புறம் 4, லுஹருக்கு அப்புறம் 2 ரக்காத். பரவாயில்ல, தப்பு இல்லை. அஸருக்கு முன்னாடி 2 ரக்காத். மக்ரிபுக்கு முன்னாடி பின்னாடி முன்சுனத் பின்சுனத் தொழுவோம். இஷாவிற்கு முன்சுனத் பின்சுனத் தொழுவோம். இதுவெல்லாம் சுன்னத் தொழுகை. அப்படிதானே? இப்போ சுன்னத் தொழுகையும் இருக்குது, கடமையாக்கப்பட்ட தொழுகையும் இருக்குது. நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். கடமையாக்கப்பட்ட தொழுகை, வாஜிபான தொழுகை விட்டால் அல்லாஹ் குற்றம் குடிப்பான், நாளை மறுமையில் கேட்பான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான், எழுதி வச்சுக்கோங்க. வாஜிபான கடமையான தொழுகையை ஒரு முஸ்லிம் விட்டால் அவன் பதில் சொல்ல வேண்டும். சரியா? சுன்னத்தான தொழுகைகள் அது கூடுதலான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும். இப்ப நம்ம கடமையாக்கப்பட்ட தொழுகை நம்ம தொழுகிறோமா இல்லையா? அது நம்ம எல்லாம் பர்ஃபெக்டா தொழுதுறோம்னு சொல்ல முடியுமா? சில நேரங்களில் சிந்தனைகள் வரும், சில நேரங்களில் குறைபாடுகள் ஏற்படும். அப்படிதானே இல்லையா? அதை பரிபூரணமாக்கக்கூடிய ஒரு தொழுகையாக இந்த சுன்னத் தொழுகைகள் இருக்கு. சரியா? அதை ஃபுல்ஃபில் ஆக்கக்கூடிய ஒரு தொழுகையாக இந்த சுன்னத் தொழுகைகள் இருக்கு. நாளை மறுமையில் நம்முடைய தொழுகையில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னு அப்படின்னு சொன்னா அதை ஈடுகட்டுவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுன்னத்து தொழுகையின் மூலமாக என்ன பண்ணுவான்? ஃபுல்ஃபில் ஆக்குவான். சரியா? அப்ப கடமையான தொழுகைக்கும் சுன்னத்தான தொழுகைக்கும் வேரியேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். சுன்னத்தான தொழுகைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் 12 ரக்காத்துகள் தினம்தோறும் தொழுது வராங்களோ அவங்களுக்கு நாளைக்கு மறுமையில் என்ன கிடைக்கும்? சொர்க்கத்துல ஒரு வீடு இருக்குன்னு சொன்னாங்க. எந்த தொழுகைக்கு? சுன்னத்தான தொழுகைக்கு. வலியுறுத்தப்பட்ட சுன்னத். ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்காத், லுஹருக்கு முன்னாடி 4, 2 2ஆக 4,
லுஹருக்கு பின்னால் 2 எத்தனையாச்சு? 8 6 8. மக்ரிபுக்கு பின்னால் இதெல்லாம் வலியுறுத்தப்பட்ட சுன்னத் 2 எத்தனையாச்சு? 10. அப்புறம் இஷாவிற்கு பின்னால் எத்தனையாச்சு? 12 ரக்காத். யார் இந்த 12 ரக்காத்துகளை தொழுது வருவார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னாங்க. சொர்க்கத்தில் ஒரு வீடு கிடைக்கும் சொன்னாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய வீட்டை நம்ம கம்பேர் பண்ணணும்னு சொன்னா அதை விட அவ்வளவு அற்புதமான வீடு தான் சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய வீடுகள். இன்னைக்கு கூட நம்ம சில வீடுகளை பார்த்து ரொம்ப பிரமிச்சு பார்ப்போம். விளையாடுறதுக்கு சில நேரங்கள்ல வேற கிரவுண்டுக்குலாம் நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம், சில ஏரியாலாம் நம்ம அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது பயங்கரமான அபார்ட்மெண்டா இருக்கும். அந்த வீட்டுடைய கதவே பயங்கரமா இருக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். சில வீடுகள் அதுக்குள்ளே என்னவெல்லாம் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், விளையாடுறோம், எல்லாமே இருக்குமா இல்லையா? எல்லா வசதிகள் ஏற்படுத்தி தந்ததா இருக்குமா இல்லையா? ஆனா அதை விட தங்கத்தால் வெள்ளியால் அவ்வளவு மனசுக்கு திருப்தியா இருக்கக்கூடிய ஒரு வீட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். யாருக்கு தரான்? 12 ரக்காத்தை சுன்னத்து தொழுதவர்களுக்கு தருகிறார். அவ 12 ரக்காத் சுன்னத்து தொழுதாலே கிடைக்குதுன்னு சொன்னா தினம்தோறும் ஒரு 5 வக்தை நம்ம கரெக்டான முறையில கடைபிடித்து தொழுதால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும்? கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். இப்ப பாருங்க, அதனுடைய நன்மைகளை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய அதை நாம் விடும்போது ஏற்படக்கூடிய நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய தண்டனைகள் அல்லது அது எந்த அளவுக்கு ஒரு பாவமாக பார்க்கப்பட்டுச்சு சம்பந்தமா சில செய்திகளையும் தெரிந்து கொள்கின்றோம். அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் எதற்காக படைத்தான் அப்படிங்கிற ஒரு காரணத்தை குர்ஆன்ல நமக்கு சொல்றான். ஓகேவா? மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைத்தோம் ஒரே ஒரு நோக்கம்தான். என்ன நோக்கம்? சாப்பிடுவதற்கா? இந்த உலகத்துல வீணும் விளையாட்டுக்கும் இருப்பதற்கா? எதுக்காகப்பா சொல்லுங்க? இபாதத், அவனை வணங்குவதற்காக. அந்த வசனம் யாருக்கு தெரியும்? 1 2 3 சொல்லு செல்வன், சொல்லு அந்த வசனம். ஓகே, அது எந்த சூறால வருது? சூரத்து காஃப்ல தானே? ஆல இம்ரானா? சரி. وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. மனிதர்களையும் தாரியாத்துல மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைக்கவில்லை, ஒரே ஒரு நோக்கம்தான். என்ன நோக்கம்? அவனை வணங்குவதற்காக. எப்படி வணங்கணும்? நமக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு முஸ்லிம் கண்டிப்பான முறையில் 5 வக்து தொழுகையை அவன் நிறைவேற்ற வேண்டும், ஜமாஅத்தோடு நிறைவேற்ற வேண்டும். இன்னைக்கு நம்ம அந்த 5 வக்து தொழுகை கஷ்டமா இருக்கு, அப்படிதானே இல்லையா? ஆனால் இந்த தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் எத்தனை வக்தாக இறக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி கூட ஒரு ஹதீஸ் வருது. அதை நாம் படிக்கும் பொழுது நமக்கு இந்த 5 வக்து என்பது மிக இலகுவாக மாறிவிடும். சரி பாருங்க, ஒரு முஸ்லிமிற்கும் காஃபிருக்கும் உண்டான வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிமிற்கும் ஒரு காஃபிருக்கும் உண்டான வித்தியாசம் இந்த தொழுகை தான், இபாதத்து தான். நல்ல தாடி வச்சிருக்கிறோம், ஜுப்பா போட்டிருக்கிறோம், புத்தல் தொழுகிறதே இல்லை. ஓகேவா? அவர் யாரு? வேண்டுமென்ற ஒரு தொழுகை விடுவார் என்றால் அவர் காஃபிராக மாறி விடுவார். அப்ப வெளி தோற்றத்தில் அல்ல, முஸ்லிம் என்பது வெளி தோற்றத்தில் அல்ல, மாணவனுடைய செயல் வடிவத்தில் இஸ்லாம் பார்க்கிறது. சரியா? நாளை மறுமையுடைய சொர்க்கத்துடைய திறவுகோலாக எது இருக்குது? இந்த தொழுகை இருக்கின்றது. முதலாவது அல்லாஹ் தொழுகை குறித்து கேட்பான். இந்த உலகத்தில் நீ எப்படி தொழுதையா, என்ன வணங்கனையா அப்படின்னு சொல்லி கேட்பான். நிறைய நியமத்துகள் நம்ம கொடுத்திருக்கிறான், அப்படித்தானே இல்லையா? பல்வேறு அருட்கொடையை நம்ம கொடுத்திருக்கிறான். நல்ல கண்களை கொடுத்திருக்கிறான்,
இதே காலத்தில் கண்ணு தெரியாம இருக்கிறாங்களா இல்லையா? இதே வயதுல சில நேரங்கள்ல கண்ணுடைய குறைபாடு ஏற்பட்டு அதுக்குண்டான சிகிச்சைகளை மேற்கொள்றாங்களா இல்லையா? பண்றாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. நமக்கு அப்படி கொடுத்தானா? என்னைக்காவது யாரும் எனக்கு கண்ணு கொடுத்தியே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சனால அந்த கண்ணை நமக்கு அப்படியே வச்சிருக்கிறானா? சொல்லுங்க பாப்போம். போனை உட்காந்து நைட்டு 12 மணி வரையும் நோண்டுறோம். எத்தனை மணி வரையும்? 12 மணி வரை, 1 மணி வரை நோண்டக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? ஆனா ஃபஜ்ருக்கு தொழுகைக்கு வராம அப்படியே தூங்கிடுறாங்க. அப்போ நான் உனக்கு கண்ணு கொடுத்தேன், உனக்கான நியமத்துகளை நான் கொடுத்தேன், நீ என்ன நீ வணங்கலன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய அந்த பார்வை எடுத்து விட்டானா? எடுத்தானா? இல்ல, இன்னும் நமக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறான். அவ்வளவு கருணையாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம இடத்தில் எதிர்பார்ப்பது 5 நேரம் தொழுகை எதிர்பார்க்கிறான். சரிங்களா? இப்ப முதலாவதாக நம்ம பார்க்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்களும் இந்த தொழுகை குறித்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இறுதி நேரத்தில் மரணிக்கின்ற வரைக்கும் என்ன பண்ணாங்க? இந்த தொழுகையை சொன்னாங்க. தொழுகணும் தொழுகணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி அந்த உடம்பு சரியில்லாத அந்த நேரத்துல கூட என்ன பண்ணாங்க? 2 நபி தோழர்களுக்கு மேலாக கையை போட்டுட்டு அப்படியே அவங்க இழுத்துட்டு போறாங்க. எப்படி இருக்கும்? அப்படியே இழுத்துட்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பெருவர்களுடைய அந்த கோடுகள் அப்படியே இந்த மண்ணில் கோடுனா அப்ப எந்த அளவுக்கு அவங்க பலகீனமா இருந்திருப்பாங்க, எந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாம நம்ம போயிருக்கோம். சில நேரம் நம்ம காய்ச்சல் இருக்கும், எந்திரிக்க கூட முடியாது. இப்படிதாங்க எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுமா இல்லையா? அது போன்ற நிலையில கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நிறைவேற்றினார்கள், தொழுமாறு சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தானாங்க, குத்தப்பட்ட நிலையில, கொலை செய்யப்பட்ட நிலையில. அது எந்த நேரம்? தொழுகை தொழுதுட்டு இருக்கிறாங்க, தொழுகை வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு யூதன் என்ன பண்றான்? பின்னாடியிலிருந்து கத்திய வச்சு குத்தி கொலை செய்கின்றார். அப்போது கூட தன்னுடைய தொழுகை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்பதற்காக அந்த நேரத்திலும் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற சிந்தனைக்கு வந்தாங்க. எப்படி? எந்த நேரத்தில்? அந்த நேரத்திலும் கூட தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இந்த தொழுகைக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் மரணிக்கின்ற வரைக்கும் தொழுதாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தொழுதார்கள். என எல்லா குலஃபா ராஷிதீன்களும் எல்லாருமே சஹாபாக்களும் தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏன் இந்த தொழுகை இவ்வளவு முக்கியத்துவம் சொல்லப்படுது? தொழுகைக்கு என்ன பிரச்சனை? அது ஒரு பாவமா? தொழுதாம இருந்த ஒரு பாவமா? இன்னைக்கு புகை பழக்கத்திற்கு ஒருத்தர் அடிமையாகிறார், அதை நம்ம பாவமா பார்ப்போமா இல்லையா? மதுபானத்திற்கு அடிமையாகிறார், பாவமா பார்ப்போமா இல்லையா? ஆனால் இந்த தொழுகையை ஒருவன் விட்டால் அவன் இதைவிட மிக மோசமாக பார்க்கக்கூடிய பாவம் தான் இந்த தொழுகையை விடுவது. எப்படி ஒருவன் புகை பழக்கத்திற்கு அடிமையாகவே நம் பாவமாக பார்க்கிறோமோ, எப்படி ஒருவன் மதுபானத்திற்கு அடிமையாக பாவமாக பார்க்கிறோமோ, தொழுகை என்பது அதைவிட ஒரு மோசமான ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சரிங்களா? இப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட செய்தியை நமக்கு சொல்றாங்க. மிஅராஜ் என்கின்ற பயணத்துக்கு போறாங்க. அதாவது வானுலக பயணம். ஒரு 7 வானத்திற்கு மேலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்க? அழைத்து செல்கிறார்கள். அங்க அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனை வக்து தொழுகை கடமையாக்குறான்? 50 வக்து தொழுகை முதலாவதாக கடமையாக்கப்படுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தான நமக்கு முதலாவதாக 50 நேர வக்து தொழுகையாக கடமையாக்கப்படுகின்றது. ஒரு மாசத்துக்கா? ஒரு வாரத்துக்கா? எப்போ? வெறும் ஒரு நாளைக்கு. இந்த ஹதீஸ் உங்களால புகாரியில பார்க்க முடியும். சரிங்களா? ஒரு நாளைக்கு 343 ஹதீஸா நீங்க பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தொழுவதாக கடமையாக்கப்பட்டுச்சு? ஆரம்பத்துல 50 நேரம். யோசிச்சு பாருங்க, நம்மகிட்ட இருக்கிறது 24 மணி நேரம் தான். அதுல ஒரு 6 மணி நேரத்துக்கு 8 மணி நேரம் நம்ம தூங்கிடுவோம். மீதி எவ்வளவு இருக்கும்? 16 மணி நேரம் இருக்குமா? அதுல 50 நேரம் நம்ம தொழுகணும்னு இருந்துச்சுன்னா டைமே இருக்காது.
1 மணி நேரத்துக்கு ஒரு 5 வக்தாவது தொழுகும், அப்படிதானே? வெளியவே போக முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க, உங்க சமூக மக்களுக்காக அல்லாஹ் எதை கடமையாக்கினான்? சொல்றாங்க, அல்லாஹ் 50 வக்து தொழுகையை கடமையாக்க சொல்லியிருக்கான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களுடைய சமூகத்திற்கு இது மிகவும் சிரமமானது, நீங்க போங்க அல்லாஹ்விடத்துல போய் குறைத்து கேளுங்கள். அப்ப போறாங்க, அல்லாஹ் குறைக்கின்றார். மீண்டும் வராங்க, கேட்கிறாங்க, மீண்டும் குறைத்து கேளுங்கள் என்பதாக சொல்லி இப்படியே போயிட்டு 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 வந்து இறுதியாக எத்தனை வக்தாகுது? 5 வக்தாகுது. இறுதியாக 50ல இருந்து எத்தனை ஆகுது? 5 ஆகுது. எத்தனை குறைஞ்சிருக்கு? 45 நேர தொழுகைய அல்லாஹ் குறைத்திருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே விட்டுட்டாங்களா? இன்னும் என்ன சொன்னாங்க? முஹம்மது, இதுவும் உங்களுடைய சமூகத்திற்கு முடியாது, இதுவும் முடியாது, நீங்க போய் இன்னும் இதை அல்லாஹ்விடத்தில் குறைத்து கேளுங்கள் என்பதாக சொன்னாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு மேல போய் நான் குறைத்து கேட்பது என்பது எனக்கு கேட்க முடியாது. இதுக்கு மேல எப்படி கேட்க முடியும்? ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க போறீங்கப்பா, 50 ரூபாய் சொல்றாங்க, எத்தனை ரூபாய் வரை குறைச்சு கேட்கலாம்? ஒரு பார்கெயின் பண்றோம், எவ்வளவு வரை கேட்கலாம்? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 45, ஒரு 40, ரொம்ப போன 35, சரி போ எடுத்துட்டு போ அப்படின்பா. 50 ரூபாய் என்ன எவ்வளவுனா இது? 50, ஒரு 5 ரூபாய்க்கு கொடுங்க. கேட்போமா? ஒரு கூச்ச உணர்வு நமக்கு வருமா இல்லையா? என்னதான் பொருள் வைக்கக்கூடிய அவரா இருந்தாலும் குறைத்து கேட்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்கா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது இதுவும் சமமாகாது. உங்க புரிதலுக்காக நான் சொல்ல வரேன். சில நேரங்கள்ல நமக்கு ஒரு சாதகமாக மாறணுங்கிறதுக்காக நாம் ஒரு விஷயத்தை குறைத்து கேட்டாலும் அது கூட என்னவாகும்? ரொம்ப அளவு மீறி நம்ம கேட்க முடியும். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதுக்குமே அல்லாஹ்விடத்தில் நான் கேட்பதற்கு வெட்கப்படுகின்றேன் சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 5 வக்து கூட உங்களுடைய சமூக மக்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னாங்க? சிரமமா இருக்கும்னு சொன்னாங்க. அது இன்னைக்கு மிகப்பெரிய சிரமமா இருக்கா இல்லையா? இருக்கிறது. ஃபஜ்ர் தொழுகை நமக்கு சிரமமாக இருக்கிறது, லுஹர் தொழுகை நமக்கு சிரமமாக இருக்கிறது, அஸர் தொழுகை, மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை என சில மக்கள் தொழுகை என்றாலே மிக சிரமப்பட்டு அந்த தொழுகை அவர்கள் தொழாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் என்றால் அவர்களுக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட இபாதத்து தான் இந்த தொழுகையாக இருக்கின்றது. சரிங்களா? 2வது பாயிண்ட் போட்டுக்கோங்க. மிஅராஜ் பயணத்தில் 50 வக்து தொழுகையாக கடமையாக்கப்பட்டது, ஆனால் இறுதியாக 5 நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற பாயிண்ட போட்டுக்காங்க. சரியா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இந்த தொழுகை என்பது எப்பேற்பட்டது தெரியுமா? ஒருவர் சரியாக முறையாக தொழுதால், கரெக்டா தொழுதுட்டு வராது, தொழக்கூடியவர் கண்டிப்பா எப்படி இருப்பாரு? அல்லாஹ்வுக்கு பயந்தவராக இருப்பாரா இல்லையா? பயப்படாட்டி தொழுகுவாரா? நீங்க நம்ம எத்தனையோ வேலைகளை செய்யறோம், ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், சில வேலைகள் கொடுக்கறாங்க, அதை விருப்பப்பட்டா செய்யறோம். பெரும்பான்மையா ஒன்னா மார்க்க குறைச்சிடுவாங்கிற ஒரு பயம், இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம், அப்படிதானே? அல்லது ஒரு பயத்தின் மூலமாகத்தான் ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம். பெரும்பான்மையா அந்த புரிதலோடு செய்யறது என்பது அதுக்கு ஒரு காலம் வரும். இப்ப பாருங்க, அல்லாஹ் ரப்பல் சொல்கின்றார், இன்னஸ் ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக இந்த தொழுகை என்பதை மானக்கேடான விஷயங்களிலிருந்து உங்களை காப்பாற்றும். மானக்கேடான விஷயங்களிலிருந்து உங்களை காப்பாற்றும். யாரிடத்தில் இந்த தொழுகை இல்லையோ, இந்த தொழுகை நீங்க இபாதத் அவரிடத்துல இல்லையோ, அவர்களிடத்தில் மானக்கேடான விஷயங்கள் இருக்கும். தன்னுடைய கண்களால், தன்னுடைய வார்த்தைகளால், தன்னுடைய செயல்பாடுகளால், தன்னுடைய கைகளால், தன்னுடைய அந்த அவர் மேற்கொள்கின்ற அவன் நடந்து ஒரு விஷயத்துக்கு போகிறதா இருக்கட்டும், அனைத்தும் மானக்கேடானதாக ஹராமானதாக இருக்கும். தொழக்கூடியவன் அல்ல, அல்லாஹ் பயப்படக்கூடியவன் கெட்ட வார்த்தை பேசுவானா?
வாயில ஹராமான உணவுகளை உட்கொள்வானா? மார்க்கம் தடை செய்யப்பட்ட எதுவெல்லாம் உங்களுக்கு உண்ணுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை அவன் உண்ணுவானா? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு எதுவெல்லாம் போதைகள் என்ற வடிவில் வந்திருக்கிறதோ அதை ஒரு தொழுகையாளி உண்ணுவானா? சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். அதில் அவனுக்கு இன்பம் இருக்காது. அப்படி இருப்பவரிடத்திலிருந்து அவன் எப்படி இருப்பான்? தவிர்த்து இருப்பான். அந்த தொழுகை அவனை பாதுகாக்கும். எப்படி? அந்த தொழுகை அவனை பாதுகாக்கும். ஹராமான தடுக்கப்பட்ட விஷயங்கள் அப்படியே செய்வதற்கு ஒரு கூட்டம் தயாராகுதுன்னு சொன்ன அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த தொழுகை பாதுகாக்கும். ஒரு ஹராமான ஒரு இடத்திற்கு போகுவதற்கு, தடை செய்யப்பட்ட விஷயத்திற்கு போகுவதற்கு அந்த தொழுகைக்கூடியவனாக இருந்தால் அவனை அது பாதுகாக்கும். பயப்படுவான். என்னதான் அவனுக்கு சர்வசாதாரணமாக சொல்லப்பட்டாலும் அந்த நேரம் வரும்போது, நம்ம மதுபானம் பார்க்கும்போது சாதாரணமா இருக்கு, ஒரு புகை அதை பார்க்கும் பொழுது சாதாரணமா இருக்குது. ஆனால் அதை செய்யணுங்கிற ஒரு இக்கட்டான ஒரு நேரம் வரும்போது ஒரு பயம் வருதா இல்லையா? ஒரு பயம் வருதா இல்லையா? அந்த பயத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான், கொடுப்பான் தொழுகையாளிக்கு. இந்த தொழுகை உன்னை பாதுகாக்கும். சும்மா மதுபானம் நார்மலா சொல்லிட்டு போயிடுவோம், சும்மா நார்மலா சிகரெட்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அதை செய்யறானா இல்லையா அவனுக்கு எந்த ஒரு பயம் இருக்காது. ஆனால் தொழுகையாளிகளா இருந்தால் அது பக்கத்துல ஒரு நெடுக்கம் ஏற்படும், ஒரு பயம் ஏற்படும். யாரும் உன்னை பாக்குறாங்களா? இல்ல. யாரும் உன்னை கேட்டுருவாங்களா? இல்ல. ஆனாலும் உனக்கு அது கொடுக்கப்பட்டால் நீ தொழக்கூடியவனாக இருந்தால் உனக்கு ஒரு பயம் வரும், ஒரு பயம் வரும். அட யாருமே பார்க்கறதுக்கு இல்ல, உலக மக்கள் யாருக்குமே தெரியாது. நான் ஸ்கூல்ல ரொம்ப தூரமா தான் இருக்கிறேன், காலேஜ்ல நான் ரொம்ப தூரமா தான் இருக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே பாதுகாப்பா இருக்கிறாங்க, ஹாஸ்டல்ல தான் நான் இருக்கிறேன். அந்த பாவத்தை செஞ்சா யாரும் கேட்க மாட்டாங்க, தெரியாது யாருக்குமே. இருந்தாலும் அவன் தொழக்கூடியவனாக இருந்தால் ஒரு பயம் ஏற்படும். என்ன பயம் தெரியுமா? இயல்பா, இயற்கையா இதை நம்ம செய்யறமே, அல்லாஹ் குற்றம் பிடித்து விட்டால், வெளி காண்பித்து விட்டால் என்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்கின்ற அந்த பயமும் அச்சமும் யாருக்கு ஏற்படும்? தொழுகையாளிக்கு. தொழுகையோடு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதாக அந்த ஒவ்வொரு அதானிலும் அவன் பதில் கொடுப்பவனாக இருந்தால், எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், விளையாடிட்டு இருக்கனா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லப்பட்டுச்சா உடனடியாக தொழுகைக்கு செல்வது. என் நண்பர்களுடன் நான் பேசிக் கொண்டிருக்கேனா, பாங்கு சொல்லப்பட்டு விட்டதா உடனடியாக நான் பதில் கொடுப்பேன் என்பதாக வரக்கூடியவராக இருந்தால், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உடனடியாக அந்த தொழுகைக்குண்டான நேரம் வந்து விட்டால் என்ன செய்வேன்? தொழுகுவேன் என்கின்ற சிந்தனையாக இருந்தார் என்றால் நிச்சயமாக அந்த தொழுகை என்பது அவரை பாதுகாக்கும். அடுத்து அல்லாஹ் இந்த தொழுகை பற்றி சொல்கின்றார். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. நிச்சயமாக இந்த தொழுகை நேரத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. அந்தந்த நேரத்துல தொழுகணும். ஃபஜ்ருடைய தொழுகை நம்ம என்ன பண்றோம்? ஃபஜ்ருடைய தொழுகை ரொம்ப லேட்டா தொழுகிறோம். சிலர் தொழுகுவதே கிடையாது. ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் யாருக்கு சிரமமாக இருக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஜ்ருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, குறிப்பா ஃபஜ்ருடைய தொழுகை நம்ம எடுத்துக்குவோம், ரொம்ப கஷ்டமா இருக்குது. இருக்குதா இல்லையா? அதான இயல்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முனாஃபிகீன்களுடைய பண்பு இது. எவன் ஒருவன் நயவஞ்சகனாக இருப்பானோ, முனாஃபிக்காக இருப்பானோ, அவனுக்கு இந்த தொழுகை கஷ்டமாக, பாரமாக, சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கவனிங்க, பாருங்க. முனாஃபிக்னா யாரு? முனாஃபிக் சொல்லுங்க பாப்போம். நயவஞ்சகன். நயவஞ்சகன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதுசா ஊருக்கு வந்த மக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க, தெரிஞ்சது சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது, புரிஞ்சது, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இருக்கா தெரியுமா? தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இரட்டை முகம் உடையவர்கள்.
அப்படின்னு என்ன? உதாரணத்துக்கு நமக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மள்ட்ட நல்லா க்ளோஸா பழகுவாங்க. நம்ம பல விஷயங்களை அவங்கள்ட்ட என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோமா இல்லையா? ஷேர் பண்ணுவோம். ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்துச்சுன்னா நம்ம பர்சனலான விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இல்லை எங்க இப்படி வீட்டுல இப்படி பிரச்சனையா இருக்கு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு எல்லாம் சரியாகுண்டா அவன் சொல்லுவான். அப்போ அவன் மேல நமக்கு ஒரு பாசம் வருது, ஓகே நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கு. அதே அவன் அப்ப அவன்கிட்ட நம்ம சொல்றோம், இது யார்ட்டையும் சொல்லிடாது, யார்ட்டையுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். இல்லை எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம சொல்றோம், யார்ட்டையுமே சொல்றதுக்கு நம்ம தயங்குவோம். ஆனா என் ஃப்ரெண்ட் அவன் என்ன பாதுகாப்பான், நான் சொன்ன விஷயத்த இன்னொன்னு அவன் என்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காங்கிற அதனால நம்ம சொல்லுவோம். இப்ப அவன் எல்லாம் கேட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் நம்மளை பத்தி எல்லாம் சொல்றான். அப்ப எப்படி இருக்கும்? நம்ம அவனை பார்த்தோம் கோபமா வராது. இந்த இடத்துல நம்மள்கிட்ட பாதுகாப்போங்கிற மாதிரி முகத்தை காமிச்சிட்டு வெளியே போய் எல்லாத்திலையும் சொல்றான். அல்லது இப்படியாக அந்த துரோகம் செய்வாங்களா இல்லையா மத்த விஷயங்கள்ல, ஏதோ இல்ல இரட்டை முகம். இப்ப நம்மள்கிட்ட இருக்கும்போது முன்னாடியே அதான் சொல்லுவாங்களா இல்லையா, எதிரியை விட துரோகம் என்பவன் ரொம்ப மோசமானவன். எதிரி கூட தெரிஞ்சிடும் இவன் நமக்கு எதிரி தான், ஆனா துரோகி கூடையே இருப்பான். கூடையே இருந்துட்டு நம்ம அழிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் பார்ப்பாங்க. இப்ப ரெண்டு பேர்த்துக்கு மேல நம்ம யார் மேல ரொம்ப கோவப்படுவோம்? எதிரி மேலையா துரோகி மேலையா? துரோகி மேல. ஏன் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கும்போது நல்ல மாதிரி காட்டிக்கிட்டு நம்ம போனதுக்கு அப்புறம் அவனோட உண்மையான முகத்தை வெளிப்படுத்துறான். இவன் தான் நயவஞ்சகன், இரட்டை முகம் உடையவன். ஓகேவா? இஸ்லாத்தை நேசிக்கிற மாதிரியே காட்டுவான், இஸ்லாத்தை மீது பாசம் வைப்பதை போன்று காட்டுவான். எப்படி? இஸ்லாத்தை நேசிக்கிற மாதிரி காட்டுவான். இப்படி இஸ்லாத்திற்குள் வருவார்கள், வந்து விட்டு உள்ள இருந்து எல்லாம் கேட்பான். ஓகே ஓகே இந்த மாதிரி இப்படி எல்லாம் திட்டங்கள் வச்சிருக்கிறோம்ப்பா, இந்த மாதிரி இப்படி பண்றோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியே உட்காந்து சபைகள் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே போய் எதிரிகள்கிட்ட போய் இந்த மாதிரி முஹம்மது அவர்கள் இந்த மாதிரி பிளான் பண்றாரு, போருக்குண்டான தயாரிப்புல இருக்கிறாரு, உடனடியாக விழித்துக் கொள்ளுங்கள் சொல்லி கடிதத்திலேயே அனுப்பி கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கும். இவன் தான் முனாஃபிக். இஸ்லாம் மிக கடுமையாக இந்த தன்மையை மோசமாக ரொம்ப கண்டிக்கின்றது. இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நிச்சயமாக இந்த முனாஃபிகீன்கள் இருக்கிறாங்களா, இந்த நயவஞ்சகர்கள், இரட்டை முகமுடையவர்கள், இவர்கள் நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பார்கள். காஃபிர்களை விட மோசமாக இழிவாக பார்க்கப்படுறவங்க தான் யாரு? இந்த முனாஃபிகீன்கள். அவர்களுடைய பண்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகை சிரமமாக இருப்பவர்களுக்கு சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க? யாருக்கு ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் சிரமமாக இருக்குமோ, கஷ்டமா இருக்குமோ, அவர் யார்? முனாஃபிகீன்கள். அல்லாஹ் பாதுகாக்கணுமா இல்லையா? அந்த முனாஃபிக்குடைய தன்மையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க, இந்த இஸ்லாத்துடைய தூண்களாக இந்த தொழுகையை சொன்னார்கள். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ். இஸ்லாம் 5 தூண்களில் நிறுவப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஷஹாதத்து லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவை சொல்லணும்னா தான் யார் அவரு? முஸ்லிம். இல்ல நான் கலிமா சொல்ல மாட்டேன், இஸ்லாத்துக்கு வந்துருவேன்னு சொன்னா எடுத்துக்குவோமா? எடுத்துக்க மாட்டோம். அப்ப அந்த கலிமத்து தௌஹீதிற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா இல்லையா? அதே முக்கியத்துவம் அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ இகாமிஸ் ஸலாத். தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அந்த தொழுகை என்பது இந்த கலிமத்து தௌஹீதிற்கு பிறகு மிக முக்கியமாக இருக்கக்கூடியதுன்னு சொன்னாங்க. நம்ம அப்படி பார்க்கிறோமா? எப்படி அந்த கலிமத்து தௌஹீத் ஷஹாதாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதற்கு அடுத்தாக இந்த தொழுகைக்கு நாம் கொடுக்கின்றோமா? கேட்டா கிடையாது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு மனிதர் தொழுதால் எப்பேற்பட்ட ஒரு நிலைமை அடைவார்னு சொல்றாங்க. உதாரணம் சொல்றாங்க,
உங்க வீட்டிற்கு முன்னால் ஒரு ஆறு ஓடி கொண்டிருக்கின்றது. அந்த ஆத்துல நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப அந்த சூடு காலம் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், குளிக்கிற மாதிரியான ஒரு பிளேசஸை ரொம்ப விரும்புவோம். அல்லது இந்த அப்படியே என்ன பண்ணுவோம், நம்ம அப்படி வீடியோஸ் பார்ப்போம், ஸ்க்ரோல் பண்ணுவோம். இந்த இடங்கள் இப்படி பயங்கரமான ஹிடன் ஸ்பாட் இருக்கும்பா, அப்படியே தண்ணியை காட்டுவான், ரொம்ப அழகா காட்டுவான், இப்படிதானே இல்லையா? அந்த மாதிரி தண்ணியான பிளேசஸ், அங்க தண்ணி ஓடுற மாதிரியான ஆறு ஓடுற மாதிரியான இடங்களை பார்க்கும் பொழுது மனசுக்கு ஒரு சந்தோஷமா நல்லா இருக்குது. சுல்சலாசன் சொன்னாங்க, ஒரு மனிதர் 5 நேரம் தினம்தோறும் ஆற்றில் குளிப்பார் என்றால் அவர் மேல ஏதாவது அழுக்கு இருக்குமான்னு கேட்கிறாங்க. அவர்கிட்ட அழுக்கு இருக்குமா? நமக்கு 2 நாளைக்கு ஒரு டைம் குளிச்சாலே அழுக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம், அப்படிதானே? அப்படியா? தினந்தோறும் குளிக்கிறோமா? தினந்தோறும். ஓகே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 5 முறை குளித்தால் அவர் உடல்ல ஏதாவது அழுக்கு இருக்குமா கேட்கிறாங்க. இல்லையா ரசூலுல்லாஹ்? அதே போன்றுதான் ஒரு மனிதர் 5 நேர தொழுகை தொழுதாருன்னு சொன்னா அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மன கசப்புகள், அந்த வாழ்க்கை அவருக்கு தெளிவாக மாறிவிடும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. சிரமம்னு சொன்னா, கஷ்டம்னு சொன்னா, எத்தனையோ கஷ்டங்களை நம்ம ஃபேஸ் பண்றோம், சிரமங்களை நாம் மேற்கொள்கின்றோம், பார்க்கிறோமா இல்லையா? இதற்கெல்லாம் தீர்வாக அந்த மன சோர்வுகளை போக்குவதற்காக இந்த தொழுகை அவனுக்கு பாதுகாக்கும் சொன்னாங்க. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கின்றார். ஒரு மனிதர் தினந்தோறும் 5 நேர தொழுகையோடு அவர் இருந்தாருன்னா அவர் நிறைய கஷ்டங்கள் இருக்கு. அத்தாக்கு உடம்பு சரியில்லை, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அத்தாவுடைய வியாபாரம் சரியில்லை, பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, அல்லது வீடுகளில் பிரச்சனை, அல்லது ஏதோ ஒரு நெருக்கடிகள். யாருக்காவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க எல்லாம் ஒரு 13 வயசுக்கு மேல வந்துட்டீங்க, இப்ப நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்கு, ஒழுங்கா நீ கரெக்டா நீயாவது படி சொல்றாங்களா இல்லையா? வீட்டுல யார் வீட்டுல அப்படி சொல்லி இருக்கிறாங்க, நீயாவது படிச்சு நல்லா வா சொல்லியிருக்காங்களா இல்லையா? யார் வீட்டுல சொல்லி இருக்கிறாங்க? கை தூக்குங்க பாப்போம். சரி, கவனி. இப்படியாக இந்த மாதிரி மனிதனுடைய வாழ்வில் பிரச்சனை இருந்துட்டே இருக்குது. என்ன தீர்வு? தொழுகையோடு நாம் இருக்கும் பொழுது, அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்யும் போது, சஜ்தாவில் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒரு மன ரிலீஃப் நமக்கு கிடைக்குது, மன நிம்மதி நமக்கு கிடைக்குது. எத்தனையோ பேர் நம்ம கஷ்டங்களை சொன்னா கூட சிலர் நல்லா கேட்டுட்டு என்ன பண்ணுவான், சரி விட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவான். சிலர் பெரும்பான்மை இப்படிதான் இருப்பாங்க, வந்துருச்சா உனக்கு அந்த பிரச்சனை, மனசுக்கு நினைப்பான், அப்படித்தாண்டா வேணும், அப்படிதான் பெரும்பான்மை நினைக்கிறாங்க, நல்லா பாதுகாத்துலே தவிர. சிலருக்கு ஒரு சந்தோஷம், நீ அந்த பிரச்சனை மாட்டிக்கிட்டியா, உங்களுக்கு அப்படித்தானா என்பதாக. அப்ப கேட்பவர்கள் மிக சிறந்தவனாக, ஆறுதல் கொடுப்பவன் மிக சிறந்தவனாக யார் இருக்கிறார்? யார் இருக்கிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கின்றார். அவரிடத்தில் அப்படியே அதை நாம் ஒப்படைத்து, யா அல்லாஹ் இந்த விஷயங்களை எனக்கு சிரமங்களை நீக்கித்தார், ஒரு வீட்டுடைய பொருளாதார நெருக்கடிகளை எனக்கு நீக்கித்தார், என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எங்களுக்கு இலகுவாக்கி தருவாயாக, வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடியை எனக்கு இலகுவாக்கி தருவாயாக என்பதாக எப்ப நம்ம கேட்போம்? இந்த 5 நேர தொழுகையோடு நாம் இணைந்திருந்தால் மட்டும்தான் நம்மால் கேட்க முடியும். அடுத்து பாருங்க, இந்த தொழுதுன்னு சொன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. எவ்வளவு பாவங்கள் நம்ம செய்யறோம், தெரிஞ்சு நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் ஒரு பட்டியல் போடலாம், அப்படிதானே இல்லையா? தெரியாம செய்யக்கூடிய பாவங்கள் எத்தனை? நீங்க ஒரு மொபைலை நம்ம எடுத்தோம்னு சொன்னா, நம்ம ஒரு ஸ்டடிக்காக மொபைல் எடுத்தா கூட ஆட்னு சொல்லி வருதா இல்லையா? வருதா இல்லையா? நம்ம எதிர்பார்த்தா வருது இல்ல. சில சூழ்நிலை காரணமாக அப்படியே தெருக்களில் நடக்கும் பொழுது, வாகனத்தில் போகும் பொழுது சும்மா அப்படி நம்ம வேடிக்கை பார்ப்போம், போஸ்டர் ஒட்டி இருக்கிறான், மிக ஒரு கேவலமான அசிங்கமான போஸ்டர் ஒட்டப்படுதா இல்லையா? கண்களுக்கு படுது.
ஹலாலான விஷயத்தை தான் நான் கேட்பேன் என்பதற்காக நம்ம போறோம். ஹலாலான விஷயத்தை நான் பார்ப்பேன் இந்த சிந்தனையில் நம்ம போறோம். அதான் இஸ்லாம் எனக்கு காமிச்சிருக்கு. வாகனத்துல ஏறுறோம், அங்க பார்த்தோம்னு சொன்னா பாட்டு போட்டிருக்கிறான். வேற வழி இல்ல, போய்தான் ஆகணும். பஸ்ல வேற ஆப்ஷன் இல்ல. காதுல விழுகுது இசைகள், முரணான கருத்துக்கள் கொண்ட பாடல்கள், ஹராமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை கொண்ட பாடல்கள், ஏன் இன்னும் சில பாடல்கள் அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு இருக்குதா இல்லையா? இருக்குது. இதுதான் ட்ரெண்டிங் இன்னைக்கு. இப்படிதான் எந்தெந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டால் அருவருப்பாக இருக்குமோ அதை கூட இந்த திரைப்பட பிரபலர்கள், பாடலர்கள், அந்த பாடகர்கள் பாடுவார்கள். ஆனால் சமூகத்தில் அழகாக காண்பிக்கப்படுகின்றது. ஒரு முஸ்லிமுடைய காதில் அது விழுகின்றது. அதை நம்ம விரும்பியா கேட்கிறோம். பஸ்ல போகும்போது காதில் விழுகின்றதை கேட்கின்றோம், வெறுத்து கேட்கிறோம். இப்படி வெறுத்த நிலையிலேயே மிக சர்வசாதாரணமாக சமூக மத்தியில் பாவங்கள் நிலவி இருக்குன்னு சொன்னா எத்தனை விஷயங்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் நம்ம பாவங்கள் மிக சர்வசாதாரணமா இருக்குது. குறிப்பா இளைஞர்கள். ஷைத்தானுடைய மிக முக்கியமான நோக்கம், குறிக்கோள் யாரை நோக்கிதான் இருக்கும்? முழு அஜெண்டாவே யாரை நோக்கிதான் இருக்கும்? இளைஞர்களாகிய உங்களைத்தான் நோக்கி இருக்கும். மற்றவங்களை டார்கெட் பண்றான் இல்லைங்கிறது ரெண்டாவது. பண்ண மாட்டேன் நான் சொல்ல வரல. என்ன ஆனாலும் இவங்களை விட்டுறக்கூடாது சொல்லுவோமா இல்லையா? ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், என்னாலும் இந்த இடத்துக்கு நம்ம போகாம இருந்துடக்கூடாது. ஒரு 3 பிளேஸுக்கு நம்ம டூருக்கு நம்ம பிக்ஸ் பண்ணா கூட, 3 இடங்கள் நம்ம பிளான் பண்ணா கூட, என்னாலும் இந்த இடத்துல நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம போய் விட்டுட்டோம்னா நம்ம போனதுக்கே அர்த்தம் இல்லை. சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். ஒரு 3 இடத்த நம்ம பிக்ஸ் பண்ணாலும் சில நேரங்கள் முன்ன பின்ன ஆனாலும் இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. டூர் போனதுக்கே அர்த்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போன்று ஷைத்தானுடைய குறிக்கோள் என்ன? வழி கெடுக்கிறது. யார? மனிதர்களை வழி கெடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி, மனிதர்களை வழி கெடுப்பேன் என்று ஷைத்தான் சொல்லிட்டான். மனிதர்கள் எல்லாமே ஒரே தரமாக இருக்கிறாங்களா? மனிதர்களில் பல்வேறு தரப்பினர்கள் இருக்கிறார்கள். குழந்தை பருவம் இருக்கின்றது, இளமை பருவம் இருக்கின்றது, முதுமை பருவம் இருக்கின்றது. குறிப்பாக இளமை பருவத்தை அவன் என்ன செய்வான்? பலிகெடுக்க ரொம்ப முயற்சிப்பான். தொழுகாம இருக்கக்கூடியவனாக இவனை ஆக்க வேண்டும். இந்த வயசுல உண்ணணுங்கிற ஆசை கொண்ட வயது இந்த வயது. விளையாட வேண்டும் என்கின்ற ஆசை கொண்ட வயது இந்த வயது. ஊர்களை சுற்றி பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை கொண்ட வயது இந்த வயது. எப்ப சொன்னாலும் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பதில் கொண்ட ஒரு பருவம் இருக்குன்னா இந்த பருவம் தான். அப்பேற்பட்ட பருவத்தில் இவன் அல்லாஹ்விற்கு சிஜதா செய்கிறான். அப்பேற்பட்ட ஒரு பருவத்தில் இவன் பள்ளியோடு தொடர்போடு இருந்து நல்ல முஃமினாக மாறுகிறானா? இருக்கக்கூடாது. இவனை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லா வகையான முறையிலும் வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் வருவான். குறிப்பாக தொழுகை என்கின்ற இபாதத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு வருவான். சுல்சாஜன் சொன்னாங்க, அஸ்ஸலாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகைகள் என்பது, வல் ஜும்அத்து இலல் ஜும்அ கஃபாரத்துன் லிமா பைனஹுன்ன, இந்த 5 நேர தொழுகைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நேரங்களில் ஒரு 5 நேரம் தொழுகிறான், இதுக்கு இடையில ஒரு பாவத்தை செஞ்சிடறான், வேணும்னு சொல்ல வரல, தெரியாம செஞ்சிடறான், அல்லது ஜுமாவிற்கும் மற்ற ஜுமாவிற்கும் தொழுகையாளியா இருந்து ஜுமாவை பேணனார்னா, இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய நேரங்களில் செய்யப்பட்ட பாவங்கள், சிறு சிறு பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கின்றான். இந்த தொழுகையாளிக்கு சிறப்பாக சொன்னார்கள். தொழுகை வருவதற்கு முன்னால் நம்ம என்ன செய்யறோம்? தொழுகைக்கு வரக்கு முன்னாடி ஒது செய்யறோம். இந்த ஒதுவுடைய சிறப்பு தெரியுமா? யார் சரியான முறையில் ஒது செய்கின்றார்களோ, கரங்கள் செய்த பாவங்கள், அவர் கழுகின்ற உறுப்புகள் செய்கின்ற பாவங்கள் எல்லாம், சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது. இந்த ஒதுங்கிறது நமக்கு வாரத்துக்கு ஒரு நாள் சொல்லப்பட்டதா? வருடத்திற்கு ஒரு நாள் ஈது தொழுகைக்கு மட்டும் சொல்லப்பட்டதா? எப்பெல்லாம் சொல்லப்படுச்சு?
ஒரு நாளைக்கு 5 முறை. 5 முறை தொழுகைக்கும் நீங்கள் உது செய்ய வேண்டும். தொழுகைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் உது செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. தொழுகைக்கு இவ்வளவு நன்மைனா அந்த தொழுகையுடைய உதவிற்கு நன்மை சொல்கின்றது. சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். தொழுகைக்கு வா அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. பேர்பட்ட சிறப்பு கொண்டதுதான் இந்த தொழுகை. எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், வீடுகளில் ஒளி செஞ்சு, எப்படி வீட்டுல ஒளி செஞ்சுட்டு நடந்து வந்தா நீங்களே பள்ளிக்கு, நம்முடைய பார்வைக்கு நார்மலா நம்ம நடந்து வந்தோம், அவ்வளவுதான், பள்ளிக்கு வந்துட்டோம். இஸ்லாமுடைய பார்வைக்கு என்ன சிறப்பு தெரியுமா? யார் தொழுகைக்காக தயாராகி வீட்டில் உது செய்து அழகான முறையில பரிபூர்ணமான முறை, இன்னைக்கு நம்ம உதுங்கிற பேர்ல வேக வேக வேகமா பைப்புங்க என்ன பண்ணுவோம், ஓபன் பண்ணிட்டு கை கழுகுறது காலை கழுகுறது, இப்படி இல்லை. மிக நேர்த்தியான முறையில் தண்ணீரை வீண்வரையும் செய்யாமல் அழகான முறையில உது செஞ்சு, பொறுமையான உது செஞ்சு சரியான முறையில செஞ்சுட்டு அவரு தொழுகைக்காக நடந்து வந்தாருன்னு சொன்னா எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டிற்கும் என்ன செய்யப்படும்? பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது. தொழுகைக்காக வந்து உட்கார்ந்தாச்சு, தொழுகை எதிர்பார்த்து இருந்தார் என்றால் அதற்கும் நன்மை எழுதப்படுகின்றது. மலாயிகாக்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள், இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவர்கள் மீது நீ கருணை காட்டுவாயாக யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் சுபஹுடைய தொழுகையும் யார் அஸ்ருடைய தொழுகையும் பேணி சரியாக தொழுது வருவாரோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்திற்கு நுழைவார்கள் என்பதாக சொன்னார்கள். போர்க்காலத்தில் கூட இந்த தொழுகையை இஸ்லாம் விடுவதற்கு அனுமதிக்கவில்லை. இப்போ போர்க்காலத்தில் போர் நடந்துட்டு இருக்கு, எப்போது வேண்டுமானாலும் எதிர் படையிலிருந்து என்ன பண்ணலாம், தாக்குதல் ஏற்படலாம், அம்பு வரலாம், எது வேண்டுமானாலும் வரலாம். அப்ப இஸ்லாம் அந்த போர்க்காலத்தில் ஒரு தொழுகை சொல்லி தருது. 4 ரக்காத்துன்னு சொன்னா தொழக்கூடியவர்கள் 1 ரக்காத்துகளாக தொழுது செல்லக்கூடிய அப்போதும் கூட அந்த போர் தொழுகை என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன ரீசன் இருக்கு தொழுகாம இருக்கிறதுக்கு? அதான் ஃபஜ்ர் எந்திரிக்கும் போது எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் புடிச்ச மாதிரி இருக்கு, நம்ம யாராவது சொல்ல முடியுமா? ஃபஜ்ருக்கு எந்திரிக்கும் பொழுது என்னால் அந்த முதுகு வலி வருதுங்க சொல்ல முடியுமா? எனக்கு மூட்டு வலி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இல்ல. எந்த ஒரு சிரமமும் வலியும் இல்லாத ஒரு பருவம் தான் இந்த இளமை பருவம். அவ்வளவு குவத்தை தந்திருக்கிறான். நமக்கு என்ன ரீசனா இருக்குன்னு சொன்னா, இந்த தொழுகை வராம இருக்கிறதுக்கு உலகம் தடையாக இருக்குது. இப்படிதானே இல்லையா? இந்த துன்யா தான் நமக்கு தடையாக இருக்குது. இப்ப யாருக்கெல்லாம் இந்த துன்யா தடையாக இருக்குதோ, உலகம் தடையாக இருக்குதோ, ஷைத்தானுடைய வலையில் அவர்கள் விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். ஷைத்தானுடைய இந்த சூழ்ச்சியில் அவர்கள் சிக்கிக் கொண்டு இருக்கிறார்கள். தொழுகைங்கிறது அல்லாஹ்விடத்தில் பேசுவது, இப்படிதானே இல்லையா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் அதிபதியாக அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இதோ என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். மலாயிகாக்களிடத்தில் சொல்வான், அர்-ரஹ்மானுர் ரஹீம், அளவற்ற அருளாளன், மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி, இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம், எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. நீ யாரின் மீது கோபப்பட்டாய் அந்த வழியை காமிச்சிடாத, யாரை ஒழுங்கிடித்தாய் அந்த வழியை நீ காண்பித்து விடாய் என்று சொல்லக்கூடியது என்பது அல்லாஹ்விடத்தில் பேசுவது. அல்லாஹ் இதோ என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்பதாக மகிழ்ச்சி படக்கூடிய ஒரு தருணம். அந்த தருணம், அந்த பேச்சுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசணும்னு சொன்னா பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு வக்து தொழுகை எத்தனை நிமிஷம் சொல்லுங்க பாப்போம்? குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம், அதிகபட்சம் 14.
ஃபஜ்ருன்னு சொன்னா ஒரு 12 அல்லது 14. லுஹர் 10 தான், அஸர் 10 தான், மக்ரிப் 10 தான், இஷா 13 அல்லது 14, 12. சரியா? 10 நிமிஷம் கூட நம்மளால நிக்க முடியல. ஆனால் நம்முடைய நண்பர்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். கண் விழிச்சு நைட்டு விடிய விடிய நின்று பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதே கால்தான். இன்னும் சில இளைஞர்கள் அந்நிய பெண்களிடத்தில் பேசுகிறார்கள். பேசுறாங்களா இல்லையா? இதுக்குதான் வரையறுங்க. நல்லா அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது, சந்தோஷமா இன்ட்ரெஸ்டா பேசிக்கிட்டே இருக்கிறான். எந்த ஒரு கான்செப்ட், எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றான்னா, பேசுவதற்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம பேச போகுவோம், இதுதான் பேசுவோம், ப்ரிப்பரேஷன் பண்றானா? இல்ல. 1 மணி நேரம் 2 மணி நேரம் மிக சர்வசாதாரணமாக கண்களை விழித்து இரவு நேரங்களில் ஒரு மனிதன், ஒரு இளைஞன் பேசுகின்றான். ஆனால் உனக்கு எல்லா வகையான நிஅமத்துகளையும் அருட்களையும் கொடுத்த அல்லாஹ்விடத்தில் ஒரு 10 நிமிடம் பள்ளி வாங்கிட்டு கொண்டு தொழுவதற்கு நம்மால் முடியவில்லை. சைத்தானுடைய சூழ்ச்சியா இல்லையா? அப்ப நம்ம விழுந்திருக்கிறோமா இல்லையா? ஒரு 10 நிமிடம் தொழுவதற்கு என்னுடைய கால்கள் தயாராக இல்லை, என்னுடைய நாவுகள் வாடா தொழுக போடான்னு சொல்வதற்கு தயாராக இல்லை. எனக்கு அது ரொம்ப சிரமமா இருக்குது. ஆனால் நண்பர்கள் வட்டாரிடத்தில் அமர்ந்து நின்று அல்லது நின்று கொண்டு பேசுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அது நல்ல சுவையா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது. இன்னும் சிலர் நம்முடைய நண்பர்கள் கூட சில என்ன பண்ணுவாங்க, அந்நிய பெண்களிடத்தில் பேசுவதற்கு தயாராக இருப்பார்கள். நம்மள சொல்லுவான், அப்படி இப்படின்னு விவரிப்பான். ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் விழுந்து கிடக்கின்றாய். நீ நேர்வழியில் அல்ல, ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் கிடக்கின்றாய். தொழுகை என்றால் அந்த அழைப்பு நமக்கு மிக முக்கியமானதாக, சுவையானதாக தெரிய வேண்டும். ஆனா ஒரு போன் காலுடைய அழைப்பு உனக்கு சுவையானதாக, அதை எதிர்பார்த்தவனாக வந்து வந்து பார்த்து கொண்டிருக்கின்றான். அந்த கால் வந்துச்சா இல்லையான்னு சொல்லி என்னுடைய இளைஞருடைய நிலை அவ்வாறாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு கிரிக்கெட் எடுத்துக்குவோம், அது மேல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பார்த்துட்டே இருப்போம், ஸ்கோர் பார்த்துட்டே இருப்போம். இப்படிதான் இல்லையா? நடக்குதா இல்லையா? மேக்சிமம் கிரிக்கெட் பெரும்பாலும் எந்த நேரத்துல தான் வருது? எந்த காலத்துல? ரமதான் என்ற காலத்தில், குறிப்பாக ஐபிஎல் சொல்லக்கூடிய வருதா இல்லையா? ரமதான் நோம்பு திறந்துட்டு உட்கார்ந்துருப்பான், தராவியா தொழக்கூடிய நேரம் தொழுது அந்த கேப்ல என்ன பண்ணுவான், டக்குன்னு ஸ்கோர் பார்ப்பான். அது அவனுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய பள்ளியில வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம். அந்த நேரத்திலும் கூட அவனுக்கு எது சுவையாக இருக்கின்றது? அதை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது. யாராவது அவங்க வந்து நமக்கு என்ன ஃபண்டா கொடுக்க போறாங்க? நம்ம ஒரு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டுட்டோம், ஒரு சிரமமான இடத்துல இருக்கிறோம், வந்து காப்பாற்றுவாங்களா? ஐயோ, என்னுடைய ரசிகர்கள், என்னை பார்த்து நேசித்தவர்கள் இந்த நேரத்துல கூடி நின்று 1 மணி நேரம் தினந்தோறும் என்னை பற்றி பேசியவன், என்னை ஃபாலோ செய்தவன் என்பதாக சொல்லி உன்னுடைய சிரமங்களை நீக்குவதற்கு அவன் வருவானா? ஒருவரும் வரமாட்டான். அவனுடைய அந்த ஃபீல்டில் அவன் பெருசாயிட்டே தான் போவான், நம்ம இருக்கிற ஃபீல்டு நம்ம டவுன் ஆகிட்டே தான் போவோம். இந்த காலம் என்பது பொற்காலம். உங்களுக்கு தொழுகையில் நாம் இருக்க வேண்டும். தொழுகை தான் நம்மை பாதுகாக்கும், தொழுகை தான் நேர்வழி காட்டும். இன்றைக்கு பல்வேறு வார்த்தைகள் நமக்கு மிக அழகாக தெரியும். ஆனால் ஒரு மனிதன் தொழுகையாளியாக இருந்தான்னு சொன்னா அதை அவனுக்கு தெளிவுபடுத்தி நேர்த்தியான முறையில் செல்வதற்கு வழிவகை செய்வது இந்த தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஷைத்தான் வழி எடுப்பதற்கு அதிகமான வலை வீசுவார். குறிப்பா நம்ம சமூகத்துல பார்க்கிறோம், தொழுகையில் அவர்கள் புறந்தள்ளியவர்களாக இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸர் தொழுகை நேரத்திலையும் ஃபஜ்ர் தொழுகை நேரத்திலும் மலாயிக்காக்கள் நம்ம இடத்துல வந்துட்டு போவாங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு நேரம், அதாவது காலை நேரம் மற்றும் இரவு நேரம், இந்த ரொட்டேஷன்ல மலாயிக்காக்கள் நம்ம இடத்தில் வந்து செல்வார்கள். அப்பொழுது வயஜ்தமிஊன ஃபீ ஸலாத்தி ஸுப்ஹ் வ ஸலாத்தி அஸ்ர், இரவு நேரத்துல வராதுன்னு சொன்னா இந்த சுபஹிலிருந்து ஒரு அசர்ல இருந்து சுபஹ், இந்த நேரத்துல ரொட்டேஷன். இப்போ அவங்க போகும்பொழுது சந்திப்பார்கள். ஃபஜ்ர்ல இருந்து அசர் வரை இருந்த மலாயிக்கா, அசர்ல இருந்து ஃபஜ்ர் வரை இருக்கக்கூடிய அந்த மலாயிக்காவை சந்திப்பார்கள். சந்திச்சுட்டு அவங்க மேல அப்படி போவாங்க.
போகும்பொழுது ثُمَّ يَعْرُجُ الَّذِينَ بَاتُوا فِيكُمْ இரவு நேரத்தில் உங்களோடு தங்கி அந்த மலாயிக்காக்கள் அல்லாஹ்விடத்தில் போவார்கள். فَيَسْأَلُهُمُ اللَّهُ وَهُوَ أَعْلَمُ بِهِ அல்லாஹ் அறிந்து கொண்டே கேட்பானாம் அந்த மலாயிக்காக்கிடத்தில். இரவில் நம்மோடு தங்கி அந்த மலாயிக்காவிடத்தில் கேட்பானாம், என் தரக்தும் கைஃப தரக்தும் இபாதி, என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் நீங்கள் விட்டு வந்தீர்கள், என்னுடைய அடியார்கள் எந்த நிலையில் நீங்கள் விட்டு வந்தீர்கள், இரவு நேரத்தில் அவன் எப்படி இருந்தான், அந்த காலை தொழக்கூடிய நேரத்தில் எப்படி எந்த நிலையில் விட்டுட்டு வந்தீங்க கேட்கும் பொழுது சொல்வார்கள், தரக்னாஹும் வஹும் யுஸல்லூன வ அதைனாஹும் வஹும் யுஸல்லூன். அல்லாஹ்வே, நாங்கள் அவர்கள் விட்டு வந்த நிலை, காலையில் வந்தோமா இல்லையா, அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று நாங்கள் போகும் பொழுது தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள், தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப தினம்தோறும் என்ன ஆகுது, இந்த ஹதீஸின் மூலமாக நம்மளுடைய நிலைமைகள் சொல்லப்படுது. இன்னைக்கு ஃபஜ்ருக்கு நம்முடைய நிலை என்ன என்று, ஃபஜ்ருடைய தொழுகைகள் நம்முடைய நிலை என்ன, ஷைத்தானிடத்தில் அவனுடைய சதி விலையில் யாராவது சிக்குவதற்கு நம்ம ஆசைப்படுவோமா? சொல்லுங்க பாப்போம். இன்னஹு லகும் அதுவும் முபீன், அவன் தெளிவான எதிரி என்று அல்லாஹ் சொல்கின்றான். எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு எதிரி இருப்பாங்க. இப்ப பார்த்தாலும் நம்ம வளரக்கூடாதுன்னு நினைப்பான், அல்லது நம்ம ஒண்ணு சொன்ன டிமோட்டிவேட் பண்ணுவான். இப்படி இருக்கிறவங்கள்ட்ட அவனுக்கு கீழே இருக்குன்னு நம்ம நினைப்போமா? அவன் செய்யக்கூடிய சூழ்ச்சி வலையில் சிக்க வேண்டும் என்று நாம் நினைப்போமா? சொல்லுங்க பாப்போம். என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் அவன்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். 10 பேர்த்துல அவன் ஒரு கருத்து சொன்னா அவன் கருத்தை நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். எடுப்போமா? ஏன்னா எடுத்துட்டோம்னா நமக்கு சில நேரங்கள் என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாக்குவான். அதனால யாரு கருத்து எடுத்தாலும் சரி அவன் கருத்தை நம்ம எடுக்க மாட்டோம். குர்ஆனில் சொல்லுவது, தெளிவான எதிரியாக இருக்கின்றான் இந்த ஷைத்தான். அப்ப அவனுடைய சதி வலையில விழுகுவதற்கு நாம் தயாராக இருக்க மாட்டோம். அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நம்முடைய ஃபஜ்ருடைய நிலை எப்படி இருந்தது? அல்லாஹ்விடத்துல நம்மளை பத்தி நல்ல முறையில சொல்லணும்னு ஆசைப்படுவோமா, அல்லது உனக்கு கட்டுப்படாத நிலையில் அவன் இருந்தான், இரவு முழுக்க அந்த மொபைலை போன்களை யூஸ் பண்ணிட்டு படங்களை பார்த்து கொண்டு வீடியோ கேம்களை விளையாடி கொண்டு அதிலே மூழ்கி அவன் இருந்து கொண்டு உன்னை மறந்த நிலையில், உனக்கு கட்டுப்படாத நிலையில் அந்த இளமை பருவத்தை பெற்ற அந்த இளைஞன் இருந்தான் யா அல்லாஹ் என்பதாக சொல்லப்பட்டால் எவ்வளவு பெரிய ரசிகம். 10 பேருக்கு முன்னாடி நம்மளை பத்தி நல்ல முறையில் சொல்ல நினைப்போமா, அல்லது நம்முடைய குறைகளையும் நாம் செய்த தவறுகளையும் சொல்ல வேண்டும் என்று நான் நினைப்போமா? நல்ல முறையில் சொல்லணும். 4 பேரை நான் பார்க்கும் பொழுது நல்ல நான் டீசெண்டா இருக்கணும் சொல்லிட்டு ட்ரெஸ் செலக்ட் பண்றதுல இருந்து, நம்ம போடக்கூடிய அந்த பர்ஃபியூம்ல இருந்து, எடுக்கக்கூடிய போட்டோல இருந்து எல்லாமே அழகா நம்ம தேர்வு செய்யணும். சில நேரங்களில் வீடுகளில் நாம் போடக்கூடிய இந்த துணியோட என்ன பண்ண மாட்டோம், வெளியே வர மாட்டோம். ஏன்னா நம்ம பர்சனாலிட்டி குறைஞ்சிடும். அப்படிதானே இல்லையா? அப்ப 4 பேர் ஒரு 10 பேர் பார்க்கும் பொழுது நல்ல முறையில பார்க்கணும்னு நினைக்கிறான். அவனுடைய உண்மை சுயரூபம் வெளியே தெரியக்கூடாது என்று நினைக்கின்றான். தினந்தோறும் ஃபஜ்ர் நேரத்திலையும் அந்த அசர் நேரத்திலையும் நம்மளை பத்தி சொல்லப்படுது. அசர் நேரத்தில் உன்னை தொழாம என்ன பண்ணிட்டு இருந்தான், விளையாட்டு அந்த பிளே கிரவுண்ட்லயே இருந்தான், விளையாட்டு மைதானத்தில் அதே இடத்தில் இருந்து கொண்டு உன்னை தொழாமல் உன்னை வணங்காமல் அங்கே மணிக்கணக்கான நேரத்தில் நின்று கொண்டிருந்தான். கொஞ்சம் இந்த எலும்பு முறிவானவங்க கேட்டு பாருங்க, கால் இருக்கா இல்லையா, இந்த ஜவ்வு நெகுந்தவங்க, ஜவ்வு நெகுந்துருச்சுன்னு சொன்னா அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உடஞ்சிருச்சுன்னு சொன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், ரெடி பண்ணிடலாம். இருந்தாலும் கூட பழையத்த மாதிரி ஓட முடியுமா?
பழைய மாதிரி வெயிட் தூக்க முடியுமா? கொஞ்சம் கவனமா போங்க, கவனமா வாங்க. வண்டியில கால்லாம் கீழே வைக்கணும், கொஞ்சம் ஸ்பீடா தான் வச்சிடாதப்பா, உடையதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கால்களை கொடுத்த அந்த அல்லாஹ்விற்கு நிற்காமல், தொழுகாமல், கிரவுண்ட்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த கடும் வெயில்ல நம்ம நின்று விளையாடணும். ஆனா ஃபேனுக்கு கீழே நமக்கு நிக்கிறது கஷ்டமா இருக்கு. மிக இலகுவாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இருப்பதே நம் சிரமமாக இருக்குது. இப்படிதானே இல்லையா? ஆனால் வெளி இடங்களில் நமக்கு எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. பண்புள்ள இளைஞர்களே, சகோதரர்களே, நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகை என்பது நம்மை மானக்கேடான விஷயத்திலிருந்து காப்பாற்றுகின்றது. பாயிண்ட் கடைசியில பேசாதீங்க, பேசாது. இந்த தொழுகை என்பது மானக்கேடான விஷயங்களை நம்மை காப்பாற்றுகின்றது. சரியா? இரண்டாவது, இஸ்லாத்துடைய தூண்களாக இருக்கின்றது. அதே போன்று இந்த தொழுகைக்கு நாம் நடந்து வந்தால் ஒவ்வொரு எட்டிற்கும் நமக்கு அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. நான்காவது விஷயம், இந்த தொழுகைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது நமக்கு மலாயிக்காக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இதெல்லாம் எதுல கிடைக்குது? இந்த தொழுகையில் கிடைக்கின்றது. ஐந்தாவது விஷயம், இந்த தொழுகை ஆரம்ப காலத்தில் 50 வக்துகளாக நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போது 5 வக்தாக இருக்கின்றது. இப்படி பல விஷயங்கள் பார்க்கிறோம். ஆறாவதாக, இந்த தொழுகை என்பது நம்முடைய நிலைகளை எடுத்து சொல்லப்படக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியானால் நமக்கு அல்லாஹ் இந்த நிஅமத்துகளை கொடுத்தானா இல்லையா? நம்முடைய நிலைகளை பற்றி சொல்லப்படக்கூடியதா இருக்குதா இல்லையா? ஷைத்தானுடைய சதிகளில் தப்பிக்கக்கூடியதா இருக்குதா இல்லையா? இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உரையுடைய இறுதியாக நான் சொல்ல என்னன்னு சொன்னா, இந்த தொழுகை என்பது, தொழுகைக்கு யாராவது தொழுகை வரணும்னு சொன்னா காசு கட்டிட்டு வரணும்னு சொல்லப்படுதா? இல்ல. தொழுகைக்கு வந்தால் அனைவரும் சமம் என்று சொல்லப்படுகின்றது. குர்ஆனிற்கு எடுத்து படியுங்கள், ஓதுங்கள். தொழுகைன்னு சொன்னா நீங்க பள்ளியோடவே தான் இருக்கும்னு சொல்லப்படுதா? இல்ல. ஃபஜ்ருக்கு வரையா தொழு, ஃபஜ்ருக்கு வரையா தொழுது முடிஞ்சு ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் குர்ஆனை ஓது. இஸ்லாம் உனக்கு சூப்பரான லைஃப் ரொட்டீன் சொல்லுது. யூடியூப்ல போய் பார்க்கறான், டெய்லி ரொட்டீன் லைஃப் உடைய எப்படி நம்மளுடைய லைஃபை கொண்டு போலாம் இஸ்லாம் உனக்கு சொல்லி தருது. காலையில் எந்திரிக்கிறியா? சுபஹுக்கு எந்திரி, 5 மணிக்கு வர்ற, தொழுகு முடி, அப்படியே என்ன பண்ணு, குர்ஆனை ஓதி முடிச்சு ஒரு 6 மணி ஆகுதா, எக்ஸசைஸ் பண்ணு, வாக்கிங் போ, நல்ல ஓடி, உன்னுடைய உடம்பை நல்ல முறையில் பார்த்துக்கொள். முடியுதா? ஒரு 7 மணி முடியுது, குளிச்சு ரெடியாகி சாப்பிட்டு உன்னுடைய காலேஜுக்கு உன்னுடைய ஸ்கூலுக்கு போ. மதியான நேரம் வருதா, தொழுதுகொள். அசர் நேரம் வருதா, தொழுதுகொள். மகரிப் நேரம் வருதா, தொழுதுகொள். இஷா வருதா, தொழுதுகொள். உன்னுடைய உணவை நீ எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும்? அதிகமாக சாப்பிடாத. இஸ்லாம் சொல்லுது, உனக்கு தேவையான அளவு சாப்பிடு, நல்ல விஷயத்தை சாப்பிடு, உன் உடலை நன்றாக வைத்துக் கொள். இஸ்லாம் இப்படி எல்லா வகையான நமக்கு சொல்லுது. குறிப்பாக இந்த தொழுகை என்பது நம்முடைய வாழ்வு என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் தொழுகுவோமா? எப்படி வாரத்துக்கு ஒரு நாள் ஜும்மா மட்டுமா? இல்லை, தினந்தோறும் நான் தொழக்கூடியவனாக இருப்பேன். ஷைத்தானிடத்தில் நாம் தோற்று போவோமா அல்லது நாம் ஜெயிப்போமா? ஜெயிக்க வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலும் நாம் அவனோடு போட்டிட்டு ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஃபஜ்ர்ல எந்திரிக்கும் போது ஒரு கஷ்டம் இருக்கும், தூங்கு தூங்கு தூங்கு, ஷைத்தான் தூங்க வைப்பான். இன்னும் நேரம் இருக்குது, அலாரம் வச்சு மிக நேரமாக தூங்குங்கள். 10 மணிக்கு தூங்கிருங்க. பெரிய பெரிய அந்த செலிபிரிட்டிலாம் நம்ம பாக்குறோமா இல்லையா? இந்த ஃபுட்பால் பிளேயரா இருக்கட்டும், அவன்லாம் நம்மள மாதிரி சாப்பிட்றான்னு நினைக்கிறியா? அவனுடைய லைஃப் முழுக்க டிசிப்ளினான லைஃபா இருக்கும். ஃபுட் ரொட்டீன்ல என்ன பண்ணுவான்? டயட்டை ஃபாலோ பண்ணுவான், டைமிங்ல அவன் ஃபாலோ பண்ணுவான். அதனாலதான் அவங்களுடைய அந்த ரிசல்ட் நம்ம பார்க்கிறோம். உச்சத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாம் எல்லாமே நமக்கு சொல்லுங்க, டைம் பங்க்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணு, நேரத்தை முதல்ல வாட்ச் பாரு அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. நேரம் என்பதை நீ பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போன்னு இஸ்லாம் சொல்லுது. நீ நேரத்தை பார்க்காமையே அப்படியே நேரங்களை கடக்காதுன்னு இஸ்லாம் சொல்லுது.
உணவுகளை தேவையான அளவு எடுத்துக்கொள், உன் உடலை பார்த்துக்கொள். இஸ்லாம் முழுக்க முழுக்க சொல்லி இந்த பள்ளியோடு நீ தொடர்போடு இருக்கணும்னு சொல்லுது. இதை விட்டு நீ வெளியே போயிட்டேன்னு சொன்னா ஃபசாதுகள் தான், குழப்பங்கள் தான். பள்ளி தொடர்போடு இல்லை, மஸ்ஜித் தொடர்போடு, வகுப்போடு தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னா வெளியே முழுக்க முழுக்க குழப்பங்கள் நிறைந்த இடங்களாக இருக்கிறது. எப்படி ஒரு நோய் வருதுன்னா உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு டாக்டரை போய் பார்க்கறையா இல்லையா? அதே போன்று உன்னுடைய உள்ளத்தை, ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்றால் எப்படி உன் நோயை குணப்படுத்துவதற்கு மருத்துவமனை சிகிச்சை அளிப்பதற்கு மையமாக இருக்கின்றதோ, ஈமானை பாதுகாக்கக்கூடிய ஒரு மையமாகத்தான் இந்த பள்ளி வாசல்கள் இருக்குது. சரியா? இந்த பள்ளியோட தொடர்போடு இருப்போமா? பள்ளிகளுக்கு ஒரு பணிகள் என்றால் விரைந்து நாம் செய்யக்கூடியவர்களாக, ஒரு பொது சார்ந்த பணி வருது. உதாரணத்துக்கு ஒரு நன்மையை நம்ம செய்வதன் மூலம் ஒருத்தர் அடைகிறாருன்னு சொன்னா அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். இப்ப நாம் மனம் வந்து நாம் நிற்க வேண்டும். எந்த இதுக்கோ நிக்கிறோம், அங்க நிக்கிறோம், இங்க நிக்கிறோம், ரொம்ப அதிகமான நேரங்களை கொடுக்கிறோம். இது போன்ற பொது சார்ந்த விஷயங்கள் வரும் பொழுது அதற்கு நாம் நின்று என்ன செய்யணும்? நம்முடைய பங்களிப்புகளை செலுத்த வேண்டும். குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய நேரங்கள்ல வாரந்தோறும் இதே போன்ற வருகைகள், வாரந்தோறும் நம்ம என்ன செய்யணும்? வகுப்புகள் வைக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தலைப்புகளிலும் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? நம்ம வாரந்தோறும் வரக்கூடியவர்களாக இருப்போம். வருவோமா? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடியவர்களா இருக்கணும். உங்களுக்கான அந்த டீ ஸ்நாக்ஸ் ரெடியா இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்கலாம். சும்மா கேள்வி, ஏதாவது கேள்விகள், எப்படி நான் தொழுகை உங்களுக்கு உண்டான அடிப்படையில் கேளுங்க. என்னுடைய தொழுகை நான் தினந்தோறும் தொழுவதற்குண்டான வாய்ப்பு என்ன, அல்லது வந்து எனக்கு இப்படியான பிரச்சனைகள் இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி வெளியே அப்படிங்கிற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். மொத்தம் இப்படி இப்படிங்காதீங்க. கேட்கலாம்.